இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 2 மார்ச் 2026 திங்கட்கிழமை. தினமணி நிலையத்தில் சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்லைன்ஸில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈரான் தலைமை மதகுரு கமேனி கொல்லப்பட்டார், இராணுவ தலைமை தளபதி பாதுகாப்பு அமைச்சரும் உயிரிழப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஈரான் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா ஒரு வார் போயிட்டுருக்கு இல்லையா. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் கமேனி இறந்துட்டாருன்ற ஒரு நியூஸஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில். அது கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஊடகமும் அந்த அரசாங்கமும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு டீட்டெயில்டாக நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். லைக் அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுரேனியம் சரி விட்டுறாங்க. அது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. பட் அவங்களால அது பண்ணல. ஈரான் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்த நாட்டு மக்களுக்கும் அவங்களுக்குமே ஒரு போர் போயிட்டு இருந்துச்சு இல்லையா ஆல்ரெடி. டியூ டு நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் இவர் போட்டிருந்தார். ஓகே, ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அவர் எப்போ கொல்லப்பட்டார், யார் அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா. ஸோ இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பதில் தாக்குதல் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி நேற்றே கொஞ்சம் நிலைமை மோசமாக தான் இருந்துச்சு. இது எப்போ முடியும்னு தெரியல. ஓகே, அப்படியே நம்ம இப்போ வந்தோம்னா, நேற்று நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்திருந்தார். மதுரையில் சில முக்கியமான திட்டங்கள்லாம் இனிஷியேட் பண்ணிட்டு போனார். சரியா. ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் ரயில் திட்டங்கள் நேற்று முக்கியமாக 2 இருந்துச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா 2 ரயில்ஸ் சொல்லியிருந்தாங்க. சரியா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 800 கோடி. ஓகே, ரூபாய் 800 கோடி மட்டுமே இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் அதை ரூபாய் 7600 கோடியில் 1300 கிலோமீட்டருக்கு அதிகமான புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா. அதே மாதிரி வந்தே பாரத், அமிர்த் பாரத்தும் டோட்டல் 9 ட்ரெயின்ஸ் நம்ம இயக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படியே நம்ம இப்படி வந்தோம்னா அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று ஈரான் அங்கே இதுவானதுக்கும் இங்கே நிறைய போராட்டங்கள் வெடிச்சது. நிறைய முஸ்லீம் அமைப்புகளை சேர்ந்தவங்க அதுக்கு எதிர்ப்பாக அமெரிக்காவை கண்டித்து இங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா முழுக்கவும் சரி. இன்றைக்கி ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேம் ஈரான் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வல்லாதி கப்பூர் அப்படின்ற ஒரு எடிட்டோரியல் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஈரான் என்ன ஆச்சு, எப்படி இந்த போர் இதுவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போ முடியுன்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஐநா சபையும் ஐக்கிய நாடுகள் சபையும் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கலை. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சரி, அதே மாதிரி மெயின் ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா காவல் சீர்திருத்தத்தை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. டைம் இருந்தால் படித்து பாருங்கள். ஓகே, சரி. அப்படியே இப்படி வந்தோன்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக +2 10th +2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 11th பார்த்திங்கன்னா 10th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி நேற்று நம்ம பிரதமர் புதுச்சேரியும் போயிருந்தார். ஸோ அதை பற்றியும் கொடுத்துருந்தாங்க. அங்கே புதுச்சேரி முதல்வர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும், யூனியன் டெரிட்டரியிலேருந்து மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, அதை இங்கே பார்க்குறோம். அப்படியே நம்ம வந்தோன்னா இதுதான் நம்ம இவங்களுக்காக அலி கமேனி உயிரிழப்புக்கு நம்ம நாடெங்கும் எதிர்ப்பு வினையாக நேற்று போராட்டங்களாக ஒரு பேரணியாக நிறைய பேர் நிறைய மாநிலங்களில் போயிட்டுருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஈரானோட வர்த்தகத்தை ஸ்டாப் பண்ணுங்கள் உடனடியாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எந்த வர்த்தகமாக இருந்தாலும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிளேன்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லையா. ஒரு 100கணக்கான பேர் துபாயிலையும் யுஏலையும் நிறைய கணக்கான இந்தியர்கள் பரிதவிப்பாக இருந்திருக்காங்க. இன்னும் அவங்க ரிட்டர்ன் ஆகலை டியூ டு ஃப்ளைட் கேன்சல். அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. அப்படியே நெக்ஸ்ட் வந்தோன்னா, இங்கே முக்கியமான நியூஸ் ஒன்று இருந்துச்சு. என்னென்னா ஈரான் பிரச்சனை, இந்தியாவில் தற்போதைக்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படாது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் போயிட்டுருக்கிறதுனால ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னு சொல்லுவாங்க. சரியா, ஹார்மோஸ் நீரிணை தமிழில், அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரியா. ஸோ
இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது ஒரு கடல். இப்போ நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் கல்ஃப் ஆஃப் மன்னார் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வழித்தடம் அது. சரியா, ஈரானில் இருக்கிற ஒரு முக்கியமான கடல் போக்குவரத்து வழித்தடம். ஸோ அங்கேருந்து தான் வந்து மத்திய நாடுகள், கிழக்கு நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த நாடுகள்லாம் அங்கேருந்து தான் வந்து கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில், அந்த கச்சா எண்ணெய் எல்லாமே வந்து அங்கேருந்து தான் ஏற்றுமதியாக்கி இந்தியா இந்த மாதிரி வந்து டெலிவரி பண்ணுவாங்க. சரியா, கடல் போக்குவரத்து. இப்போ அதை மூடிட்டதால் நமக்கு இந்த கச்சா எண்ணெய் பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய்லேருந்து தயாரிக்கக்கூடிய பெட்ரோல், டீசல்லாம் வந்து தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. சரியா, இதுக்கு இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த மாதிரி ஏற்படாது, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருப்பு இருக்குது இல்லையா, 5 to 7 டேஸ்க்கு இருப்பு இருக்குது, இப்போதைக்கு ஏற்படாது. நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்தும் கச்சா எண்ணெய் கொள்முதல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து சப்போஸ் இங்கே தட்டுப்பாடு ஏற்படும் போது நம்ம ரஷ்யா கிட்ட இன்னும் மேலும் வந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த வளைகுடா நாடுகள், நம்ம மிடில் ஈஸ்ட்லேருந்து நமக்கு வந்து கப்பல், கச்சா எண்ணெய் வரத்துக்கு 5 days எடுக்கும். அதுவே ரஷ்யாவிலேருந்து வந்ததுன்னா 30 days எடுக்கும், அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் இருக்குல்லையா, எல்பிஜி, எல்என்ஜி, லிக்விட் நேச்சுரல் கேஸ். ஸோ இதோட இறக்குமதிக்கு தான் வந்து நம்ம வந்து மாற்று இதுவை தேடணும். ஏன்னா ரஷ்யா கிட்டே நம்ம அதை பண்ணல. ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் நாடுகிட்ட அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இதுதான் வந்து தட்டுப்பாடாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எல்பிஜியும் எல்என்ஜியும். ஓகே, ஸோ அது என்னென்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். விலையும் வந்து ஏறுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பட் என்னென்ன ஷோராக தெரில. நமக்கு இந்த போர் பதற்றங்கள் குறைஞ்சால் தான் ஒரு ஸ்மூத்தான லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சுட்டு செமிஃபைனல்ஸ் போயிருக்காங்க. ஓகே, இங்கிலாண்டோட செமிஃபைனல்ஸ். ஸோ நேற்று நம்ம சாம்சன் வந்து பயங்கரமாக ஆடிருக்காரு, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே வந்தோன்னா அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் அவர் என்னென்னலாம் பண்ணார். ஓகே, கம்பெனி கடைசியாக வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி இம்பார்ட்டண்டான செய்திகள். நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.